everybody. நம்ம இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு பிப்ரவரி 2024 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஸ்டின் 53/17 தலைகீழி என்னன்னு கேட்டிருக்காங்க. தலைகீழி அப்படின்னா என்ன? கீழே உள்ள நம்பரை மேலே போடுவோம், மேலே உள்ள நம்பரை கீழே போடுவோம். அதாவது பகுதியை தொகுதியிலையும் தொகுதியை பகுதியிலையும் போடுவோம். இதில் கீழே என்ன நம்பர் இருக்குது? 17 இருக்குது, அதை மேலே போடணும். மேலே என்ன நம்பர் இருக்குது? 53 இருக்குது, அதை கீழே போடணும். அப்போ ஆன்சர் சி 17/53. -7 வலதுபுறம் ஒரு அலகு தொலைவில் உள்ள எண். ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதில் 0 இருக்குது, வலதுபுறம் ப்ளஸ் வேல்யூவாக போகும் 1 2, இடதுபுறம் மைனஸ் வேல்யூவாக வரும் -1 -2 -6 -7. -7 வலதுபுறம் நமக்கு -7 தான் இருக்குது, அதுக்கு வலதுபுறம் ஒரு அலகு தொலைவில் -6 இருக்குது. ஆன்சர் டி. ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்கு ஆகும்போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதுரத்தின் பக்கம் A = 10ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதான் A. இதை 3 மடங்காக்குதோம் அப்படின்னா 3ஆல் பெருக்கணும். அப்போ 3 × A = 30. 3 × 10 = 30 கிடைக்கும். இது இருக்கிற பக்கம், ரெண்டாவது இருக்கிற பக்கம் A = 30. சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா 4A. 10 சென்டிமீட்டராக இருக்கும்போது நமக்கு சுற்றளவு என்ன? 4A = 4 × 10 = 40. அது 3 மடங்கு அதிகரிக்கும் போது நமக்கு சுற்றளவு என்ன? 4A = 4 × 30 = 120. சுற்றளவு 120ஐயும் 40ஐயும் டிவைட் பண்ணணும். அப்போ 120 ÷ 40. 0 0 கேன்சல் ஆயிரும். 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாங்க 12. அப்போ ஆன்சர் 3 மடங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் -19 எதிரன் என்னன்னு கேட்டிருக்காங்க. எதிரன் அப்படின்னா ஒரு நம்பர் கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்குன்னு பார்க்கணும். -19 கூட +19 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். அப்போ ஆன்சர் +19.